36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக டைரக்டர் பிளெஸின்னு சொல்லி தமிழ்நாடு நெட்வொர்க்கில் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு டிரெக்டர் சார். ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 16 years. ஸோ எவ்வளோ ஹாப்பி சார்? ஹாப்பின்னு நினச்சா அது படம் தியேட்டரில் விரும்ப தான் நம்ம ஹாப்பி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இது நமக்குள்ளதான் இருக்கல, அது வெளியே வந்து நம்ம பசங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அல்லங்க அவங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது தான் நம்ம ஹாப்பி ஆகிடும். ஃபஸ்ட்டு எப்போ படிச்சிங்க சார் கோட் லைஃப் அப்படின்ற நாவல் இருக்குன்றது? எப்போ 2008 end 2009 தான் அது ஃபஸ்ட்டாக படித்தது. படிக்கும்போது விஷுவல் ஸ்கோப்பு நிறைய இருக்கணும். இடம் டெரிட்டரி அந்த நடக்கின இடம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூஷுவலாக இல்லாமல் இருந்தது. பட் வெரி டஃப்பாக இருந்தேன். பட் ஃபஸ்ட் ரீடிங்கிலேருந்தும் அந்த மாதிரி இவ்வளோ டஃப்பாக நினைக்கல ஆக்சுவலாக. அப்புறம் பட் வெரி விஷுவல் ஸ்கோப் நிறைய இருக்கு, இந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு ஒரு ஆசை இருந்தேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் யூனிவர்சல் சப்ஜெக்ட். பிகாஸ் நமக்கெல்லாம் மலையாளத்துக்காருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலும் எல்லாமே நிறைய பேர் வெளியூரில் தான் போயிட்டே இருக்கு. பட் நம்ம எல்லாருமே வெளியூரில் போய் நிறைய சம்பாதிச்சு பெரியவர் ஆயதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஆள்காரை மட்டும்தான் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. நம்ம எவ்வளோ பேர் லைஃபே லாஸ் ஆகி போயிருக்குல்ல. சிலரோட ஐடென்டிட்டி போயிடுச்சு, சிலர் திருப்பி வராமல் அங்கேயே போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய லைஃபு ஐ திங்க் நம்ம இந்தியாவிலே ഏറ്റവും அதிகமாக இருக்கிறது கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் தான் நினைக்கிறேன். அப்புறம் பஞ்சாபில் எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கேனடா அந்த மாதிரி இருக்கு மைக்ரேஷன்ஸு நிறைய வந்துருக்குന്ന இடம் தான் நம்ம சவுத் இந்தியாவிலே இந்த 2 இடத்துல தான் இருக்கு. அந்த லைஃப் இது வரைக்கும் கரெக்டாக யாருமே சொல்லலை. இந்த லாஸ் பீப்புளோட ஒரு இது அது மட்டும் இல்லை, இந்த இதில் லைஃப் எவ்வளோ அதிகமாக நம்ம ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட ஒரு ஹோப் இருந்திருந்தால், லைஃப்பில் திருக வரணும்னு ஒரு ஹோப் இருந்திருந்தால், பாசிட்டிவ் மைண்ட் இருந்ததால், நமக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரகிளிலும் நமக்கு திருப்பி சர்வை பண்ணி திருப்பி வரலாம். பிகாஸ் நவ் தி நியூ ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்டட் இருக்கு, எல்லாருமே மென்டலி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கு, ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ் அதாவது கேரியர் அதாவது. பட் அப்போவுமே சூசைட் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த டைமில் இது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட லைஃபு திருப்பி வரும் ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜுக்கு ஒரு பயங்கரமாக இந்த படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த பைலைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எவ்ரி பிரீத் இஸ் அ பேட்டில் அப்படின்ற. உங்களுடைய லைஃப்க்கு நான் வரேன் சார். உங்களுடைய டிரெக்டர் லைஃப்க்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்திருக்குங்களா சார்? டிரெக்டர் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குங்களா சார்? அதை இதோட கம்பேர் பண்ணி சொல்லலாமா சார்? ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வித் பத்மராஜன். நிறைய கேள்விப்பட்டவர். ரைட்டர் கம் டைரக்டர் 1986 onwards. ஆஃப்டர் மை கிராஜுவேஷன் இந்த சின்ன வயசில் அவங்க கூட போய் அவர் கூட ஒரு 7 ஃபிலிம்ஸ் ஒரு 5 years அவர் கூட ஒர்க் பண்ணி, அப்புறம் நிறைய ஐவி சசி, நாகவள்ளி, லோஹித் தாஸ், അങ്ങനെ நிறைய பேர் கூட 18 years அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணேன். ஓகே, 18 years அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அந்த டைமில் ഞാൻ நிறைய பேரோட கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கணும், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சா தான் படம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் லோஹித் தாஸ் அவர் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆல்சோ. அவர் டைரக்டர் பண்ணும்போது அவரோட எல்லா படத்திலும் ഞാൻ அசோசியேட்டாக இருந்தது. சரி, அவர் ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் ஆஃப்டர் எர்த்குவேக் எனக்கு மைண்டில் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ഞാനപ്പോൾ ജയരാജ് கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த தேசாடனம் ஒரு படம் அவர் பெரிய ஹிட்டாയിരുന്നു. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரே சொல்லி நெக்ஸ்ட் ஃபிலிம் நீ தான் பண்ண போகிற இந்த கம்பெனிக்காக.
അപ്പോൾ എനിക്കിட்ட സ്ക്രിപ്റ്റ് ഇല്ല, സബ്ജക്റ്റ് ഇല്ല. ഞാൻ பயங்கரமாக கஷ்டப்பட்டு 2 days டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் எனக்கு ஒரு ஃப்ரேம் கிடச்சது. அந்த ஃப்ரேமில் தான் இந்த காഴ്ച என்னோட முதல் படம். அதோட சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கு யாருமே இல்லை. நிறைய பேரை அப்ரோச் பண்ணியாச்சு. பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுவும் இந்த கதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அவ்வளோ ഇതൊന്നും ഇല്ല. ചുമ്മാ എന്താ ഗുജറാത്ത് എർத்குவேக்கில் ஒரு குழந்தை கேரளாவில் தப்பிச்சு வந்துடும். அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட். கடைசியில் ஆர்டிஸ்டும் இல்லை. கடைசியில் ஜெயராஜ் தான் சொல்ல, நீ போய் மம்முட்டி சாரை போய் பார்த்து கதை சொல்ல. அவங்ககிட்ட கதை சொல்லியாச்சு. அந்த டைமில் அவர் சொல்லியாச்சு, யூ கேன் ப்ரொசீட். யார் இது ரைட்டு தெரியல, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருக்கிட்ட கேட்கணும், நீயே பண்ண. இப்போ எது மாதிரி நீ என்கிட்ட கதை சொல்லி கொடுத்தது அது மாதிரி எழுதி போச்சா போதும்னு சொல்லியாச்சு. அப்படி தான் நான் ஒரு ரைட்டராக இருந்தேன் பேசிக்கலி. அதர்வைஸ் ஐ எம் நாட் அ ரைட்டர். பட் மீதி எல்லா படத்திலும் இப்போ 8 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியது. 8 ஃபிலிம்ஸும் நீங்களே தான் ரைட் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்டர் தேடிட்டு இருந்தீங்க, இப்போ 8 படமும் வேறு வழி இல்லாமல் தான் நீங்களே ரைட் பண்ணுறீங்களா சார்? இல்லை இப்போ ஸ்டில் நவ் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் நோ இப்போ எனக்கு என்னோட ஸ்கிரிப்டில் எல்லாமே வேலை பண்ணுறதுக்கு கஷ்டம். இந்த கதையை வந்து நீங்கள் படம் பண்ணுறதுக்காக படிச்சிங்களா நாவலை? இல்லை வந்து நாவல் இல்லை நார்மலாக படித்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த நாவலை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியது இனியொரு ரைட்டரு. அவர் வந்து ஒரு பத்திரிகையில் எடிட்டர். அப்போ அவர்கிட்ட ஒரு எடிட்டோரியல் அவரோட புக்கு பண்ணதுக்காக அந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது தான் முன்னாடி எல்லாம் நிறைய நாவல்ஸ் சினிமையாக எடுத்துகிட்டு இருந்தது மலையாளத்தில். பட் இப்போ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஸோ பிகாஸ் இந்த சினிமா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா அவுட்டோர் இதெல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த டிஸ்கஷனில் இருக்கும்போது அந்த ரிவ்யூவர்னு தம்புறான் அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு, படித்து பாருங்க. அப்படி தான் அது படித்ததுக்கு படிக்கும்போது கூட அதுக்கு பாசிபிலிட்டி சினிமைக்கு ஒரு ஸ்கோப் இருக்கான்னு அந்த மைண்டு வச்சுட்டு தான் படித்தது. அப்போது எனக்கு ஒரு லார்ஜ் ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சுது. அப்போ பென்யாமினை ஃபோன் பண்ணி, அப்போ அந்த டைம் ஹீ இஸ் இன் பெஹரின், அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவரை வச்சு அவருக்கு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேட்டேன், எனக்கு தெரியல அவருக்கு இனி ஒரு ஆள் ஸ்கிரிப்ட் எழுதுனது பிடிக்குமா தெரியல. பட் ஹீ இஸ் எக்ரீட், ஹீ இஸ் வெரி கான்ஃபிடன்ஸ் டு மீ. ஸோ இந்த இதுக்கு ஸ்கிரிப்ட் சார். ஏன்னா நிறையா நாவல் எழுதுகிறவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்க ரைட் பண்ணால் அது வந்து பெருசாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மாற்றி அவங்க எழுதுவாங்க. இவர் உங்கள் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்தாரா சார்? ஆமாம், நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பண்ணியதுக்கப்புறம் அவருக்கு டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அதில் பேசி முடிச்சு இப்போ படம் கூட பார்த்தாச்சு. பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ரைட்டர் அண்ட் இந்த சினிமா ஸ்கிரிப்டில் எனக்கு ஸோ இந்த படத்தில் இந்த புக்கு அதே மாதிரி புக்கு தமிழோட ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புக்கு அதே மாதிரி டாக்குமெண்ட் பண்ணது மாதிரி இல்லை. இந்த புக்கில் இருக்கிற எசன்ஸ் எடுத்துட்டு நம்ம சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் அடாப்டேஷன் தான். பொதுவாக நாவல் படிக்கிறப்போ வந்து அந்த மைக்ரோ டீட்டெயிலிங்கிறது பெருசாக யாருமே அது தெரியாதுல்ல சார். நாவல் படிக்கிறப்போ அந்த மைக்ரோ டீட்டெயிலிங்கிறது பெருசாக எக்ஸ்பிரஸ் ஆகாது, தெரியாது. பட் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக நீங்கள் மாற்றுறப்போ அதில் நிறையா மைக்ரோ டீட்டெயிலிங் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி சார் அச்சீவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ திங்க் நான் எப்போவுமே சொல்லுவார், மேபி இந்த புஸ்தகம் பென்யாமினுக்கு மேலே ஞான் தான் படிச்சிருக்கும். பிகாஸ் எனக்கு இதுக்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஈவெண்ட்ஸுகள் பண்ணணும். இதெல்லாமே எப்படி இது ஒரு நாவலில் வந்துட்டு இப்போ 43 சாப்டர்ஸில் தான் இந்த புக்கு போயிட்டு இருக்கு. பட் அது ஈச் சாப்டர் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த நாவலுக்கு ஒரு இமோஷனல் கண்டினியூட்டி இல்லை. ஒரு சாப்டரில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதோட முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி. பட் கிராஃப் ஏறி இறங்கும். சினிமா இல்லை ஏன் அது ப்ராப்ளம் வராதுச்சா, நம்ம 4 சாப்டர் படித்ததுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடுவார், அதங்கே ஆஃபீஸில் போவார், ஸ்கூலுக்கு போவார், அந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தான் மீதி படிக்கும். இப்போ we are also getting some emotional things in between. ஸோ അതൊരു കണ്ടിന്യൂറ്റി നമ്മൾ എന്താ റീഡിങ്ങിലില്ല.
பட் சினிமாக்குள்ள ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு சீட்டில் தியேட்டரில் உட்காரும்போது அது கண்டினியூஸாக தான் போயிட்டு இருக்கணும். அந்த கேரக்டரோட மேலே நம்ம கண்ணு த்ரூ அவுட்டு போயிட்டு இருக்கும். அப்போ அந்த இமோஷனல் கண்டினியூட்டி எல்லாமே தேவை. தட் இஸ் தி வெரி ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. இந்த நாவல்லேருந்து ஒரு படமாக மாற்றுறதுக்கு ஒரு வெரி ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் உங்களுக்கு வந்ததுன்னா இது சார்? ஃபஸ்ட்டு சேலஞ்சு நம்ம இப்போ ஒரு புக்கு படிக்குമ്പോൾ എവരിബഡി വിഷ്വലൈസ് பண்ணுவார்ல. இப்போ ഞാൻ ഒരു കഥ കേൾക്കുമ്പോൾ ഒരു മെട്രോ സിറ്റി എന്ന് കേൾക്കുമ്പോൾ എനിക്ക് നല്ല தெரிஞ்ச ഇടം മദ്രാസ് ആയിരിക്കും, ചിലർക്ക് தெரிஞ்ச ഇടം ബാംഗ്ലൂർ ആയിരിക്കും, ചിലർക്ക് മുംബൈ ആയിരിക്കും. എന്നാൽ കൂടെ ഈച്ച് പേഴ്സൺസ് ഹാവ്സ് their own വിഷ്വൽസ് അല്ലേ. അപ്പോൾ ഇത് മാതിരി ഡെസേർട്ട് എന്ന് ചൊല്ലുമ്പം ചിലർക്ക് ദുബായ് ഡെസേർട്ട് ആയിരിക്കും, ചിലർക്ക് സൗദി ആയിരിക്കും, കുവൈറ്റ് ആയിരിക്കും. பிகாஸ் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அந்த மாதிரி தான் அவரை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எவரிபடி ஹேவ் சம் இமேஜினேஷன், ஒரு இமேஜஸ் இருக்கு. அப்போது இந்த மாதிரி கதைக்கு ஃபஸ்ட்டாக இவ்வளோ ரீடர்ஸ் இருக்கிற கதையில் எல்லாருக்கிட்டையும் உள்ளில் ஒரு மைண்டில் ஒரு சினிமா இருக்கு. அதுக்கு மேலே அல்ல, அதர்வைஸ் அதோட சேர்ந்து எப்படி நம்ம நரேட் பண்ண முடியும்? பிகாஸ் அவங்க காணாமல் அவங்க இமேஜினேஷனில் இருக்காத ஒரு இமேஜரி கொடுத்தா தான் அவங்க ஹாப்பி ஆகும் இல்லையா? மினிமம் அட்லீஸ்ட் அதுக்கு கீழே வந்து കഴിഞ്ഞാൽ அவங்க ஒத்து வராது. அப்போது அந்த டெசர்ட்டு கூட அதுதான் தேடிட்டே இருந்தேன். ஒரு காமன் மேன் இல்லைனா ஒரு தனி மனிதன், ஒரு காமன் மேன் பற்றின படங்கள் தான் சார் உங்களோட கெரியரில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 படங்களில் 6 படமும் வந்து இப்போ மேபி குஜராத்லேருந்து இங்கே ஓடி வந்தவங்களோட ஒரு கதையாக இருக்கட்டும், இங்கே வந்து நஜீப்போட கதை, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சனை சுற்றி நடக்கிற விஷயத்த தான் ரிவால்வ் ஆகிற மாதிரியான கதைகள் நிறையா இருக்குது. இதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதா சார், பேவா சார்? தெரியல, எனக்கு ഇമോഷണൽ ആൻഡ് റിലേഷൻസ്, എനിക്ക് ഒരാളുടെ മൈൻഡിൽ കൂടെ ഇരിക്കുന്ന ട്രാവൽ தான் முக்கியமான விஷயத்தில் இருக்கும். அது எல்லா படத்திலும் அந்த மாதிரி தான். நிறைய வெரி மாஸ் ஒரு சொசைட்டி அல்ல மாஸ் இது மாதிரி தான். பட் எல்லா கேரக்டருக்கும் மைண்டுக்குள்ளே அவனுக்கு சில இமோஷன்ஸ் இருக்கும், நல்லதானாலும் கெட்டதானாலும். அப்போ அதுதான் மெயின்லி ഞാൻ ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுவும் எல்லாமே நேச்சுரலாக வந்துட்டு இருக்கு அவ்வளோ. ஏன்னா இந்த மாதிரியான கதைகளும் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய படங்கள் எல்லாமே இருக்குது. பேசிக்காக எந்த ஃபேக்டர் சார் உங்களை வந்து ஒரு ஒன்லைனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வைக்கிது? இப்போ எப்போவுமே சிங்கிள் ஃப்ரேம் மனசில் வரும், அந்த ஃப்ரேமின்னு தான் நம்ம டெவலப் ஆகுது. இப்போ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ഒരു തണ്ണിയിലെ എന്താ ഒരു സിനിമയുടെ റിഫ്ലക്ഷൻസ്, അതൊക്കെ ഒരു ബോട്ടിൻ്റെ ഇതിൽ ഒരു പയ്യൻ ഇരിക്കുന്ന മാതിരി ഒരു ഫ്രെയിം ഇருக்கு. இந்த ஷேடோஸ் எல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸு தண்ணியில் ஒரு சினிமா ஓடிட்டே இருக்கும் தண்ணியில், அது மாதிரி அந்த இமேஜ் தான் அந்த காட்சியாக டெவலப் ஆகும். இது மாதிரி கல்கட்டா நியூஸ் படத்தில் பிரிட்டானியா பிஸ்கட்டோட ஒரு ஆடு கல்கட்டா ஸ்ட்ரீட்டில் மழையெல்லாம் இருக்குമ്പോൾ ஏதோ ஒரு நம்ம ஜெபுஜீப் தலை அந்த യേശുദാസ് பாட்டெல்லாம் பேக்ரவுண்டு வச்சுருக்குது. பிஸ்கட் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த 2 பேர் பிஸ்கட் சாப்பிடுறாங்க, ஒரு மெயில் ஃபீமேல். அப்போ அது அந்த ஃப்ரேமு தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகுது, கல்கட்டாயை வச்சு ஒரு படம் பண்ணோம். இது மாதிரி ഭ്രമരം படத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அன்னைக்கு ഞാൻ கதை திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்குമ്പോൾ 6 மாதமாக ரூமில் இருக்கேன், ஒரு கெஸ்ட் ஹவுஸில். கதை எதுவும் வரல. ப்ரொடியூசர் கேட்குவார், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ഞാൻ പറഞ്ഞു ഫാനെ பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவார். அப்போ திடீர்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு பாம்பேன்னு வந்தாச்சு, கொச்சின் என்ன ஊரில். அப்போ ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏதோ ஒராள் வீட்டில் வந்தது. பட் அவனுக்கு எல்லாருமே தெரியும், பட் அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஹீ இஸ் பிஹேவிங் வெரி ஃப்ரெண்ட்லி. பட் இவனை யாருன்னு, பிகாஸ் அவன் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், பட் நமக்கு இந்த ஆளாருன்னு நமக்கு தெரியாது. അതൊരു എൻട്രിയിൽ താൻ ഒരു വിസിറ്റർ എന്നോட റൂമിൽ വരുമ്പോൾ அப்போ கிடச்சதா அந்த மாதிரி தான் எப்போவுமே சப்ஜெக்ட் வரும். பட் இந்த ஆடுஜீவிதம் இதில் டோட்டலாக தான் ഞാൻ അത്
படித்ததല്ലേ. അപ്പോൾ அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய படமாக അല്ലെങ്കിൽ இவ்வளோ நாள் ஷூட் பண்ணணும், இவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும்னு அன்னைக்கு யோசிக்கல. பட் எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் பண்ணலாம்னு அன்னைக்கே எனக்கு மைண்டில் ஒரு யோசனை இருந்தது. நிறைய டிரெக்டர்ஸும் இல்லை ஒரு யங் டிரெக்டர்ஸ் வந்து அந்த டைமில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க சார். விட்டுட்டு அடுத்தடுத்த கதைகளுக்கு நோக்கி நகர்ந்துருவாங்க. அது எப்படி சார் அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த ஸ்கிரிப்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிற வரைக்கும் அது எப்படி சார் அது எப்படி சார் காத்துட்டே இருந்தீங்க? லைஃப்பில் சில படங்கள் நமக்கு சினிமா தான் பேசணும். எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு இது இல்லை. எனக்கு என்னோட ஃபோட்டோ பத்திரிகை வருது, எனக்கு அவ்வளோ இது அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோட படம் தான் முக்கியமாக, அதுதான் பேசணும் மாதிரி இருக்கு. ஸோ ஹாவ் டு கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ். ஒரு நல்ல படம் தான் பண்ணணும். ஒரு மோசமாக ஒரு படம் என்னோட அக்கௌண்ட்டில் வராது இருக்கிறது தான் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். சார் இந்த படம் யார்கிட்ட சார் கதை சொன்னீங்க? ஏன்னா நாங்கள் முன்னாடி கேள்விப்பட்டோம் தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய 2-3 பேர்ட்டையும் அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? விக்ரம் என்னோட ஒரு ஃபஸ்ட் படம் ஆல்சோ பண்ணதுக்காக அவர் யோசிச்சது மேலே கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த டைம் இட் செல்ஃப் எனக்கு எல்லா வாட்டியும் விக்ரம் கேரளாவில் வரும்போது கேட்குவார், அதர்வைஸ் நெக்ஸ்ட் வெடியும் என்னாச்சு. അപ്പോൾ അതെല്ലാം അവർക്ക് ഇൻട്രസ്റ്റ് ഞാൻ പറഞ്ഞില്ല. இந்த തന്മാത്ര കൂടെ അവന് ഐ തിങ്ക് ഏഷ്യാനെറ്റ് ഒരു ഫിലിം അവാർഡുക്ക് വരുമ്പോൾ தான் ഞാൻ അവർക്കിட்ட കഥ ചൊല്ലിയത്. അപ്പോൾ കൂടെ ചൊല്ലി വെച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ല. ബട്ട് ഓൾറെഡി ഐ വാസ് കമ്മിറ്റഡ് വിത്ത് മോഹൻലാൽ. അപ്പോൾ ഇതുകൂടെ ഇത് വന്നുവെച്ചാൽ ഇവൻ ഹി വാസ് വെരി ഇൻട്രസ്റ്റഡ് ടു ഡു ദി മൂവ് ആട് ജീവിത. பட் லாங் ஷெட்யூல்ஸ் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சங்கர் படத்துக்காக அவர் பண்ணியாச்சு. எகெயின் அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு கஷ்டம் இல்லை. ஸோ சூர்யா சார்ட்டையும் சொல்லியிருந்தீங்களா? சூரியக்கு இது அவன் வேற ஏதோ ஒரு படத்துக்காக இது மாதிரி இஸ் அட் ஒன்ஸ் இன் அ லைஃப் மட்டும்தான் இந்த ப்ராசஸில் எல்லாருக்கும் போக முடியும். அவனோட பல்லு கூட இது ஆடுற மாதிரி வாரணமாயிருமா சார்? வாரணமாயிரும். எஸ். இப்போ அவங்க எல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டு இருந்தது. ஸோ ஐ திங்க் இப்போது பிருத்விராஜ் பண்ணியாச்சு, நல்லா பண்ணியாச்சிருக்கேன். இனி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனும் தயாராகாது. பிகாஸ் தட் மச் ஒரு டார்ச்சரிங் இருக்கு பாடி மைண்ட் அண்ட் எவ்ரிதிங். நார்மலாக ஷூட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான டெரைனில் ஷூட் பண்ணுறதுக்குமே எக்கச்சக்கமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ நம்ம டெசர்ட்லலாம் போய் ஷூட் பண்ணோன்னா எனி டைம் என்னன்னாலும் நடக்கும். மேபி ஒரு திடீர்னு ஒரு பனிக்காற்று அந்த மாதிரி வித்தியாசமாக நடக்கும் சார். ஹவ் யூ மேனேஜ் டு டூ? ஆக்சுவலி என்னோட டீமோட என்னோட இது மட்டும் இல்லை, என்னோட ஆல் டீம் இன்க்ளூடிங் பிருத்விராஜ், ஜிம்மி அண்ட் மை கேமராமேன் சுனில், எவ்ரிபடி எல்லாருக்குமே இப்போ நல்ல ஒரு காற்று വരുമ്പോൾ അത് എപ്പടി നമ്മൾ എക്സ്പ്ലോയിറ്റ് பண்ணலாம் நம்ம திந்தி. அதெல்லாம் இது எடுத்துட்டு ஓடணும் மாதிரி இல்லை. எப்படி ஹைட் பண்ணி எப்படி சேஃபாக நம்ம ஷூட் பண்ண முடியும். நிறைய நேச்சுரல் சீக்வன்ஸ் கூட இருக்க படத்தில். நஜீபோட கதையை நீங்கள் படிக்கிறப்போ எவ்வளோ தூரம் எமோஷ்னலாக இருந்துச்சு சார்? ஆக்சுவலி இது நம்ம சில சப்ஜெக்ட்டுக்கு லாங்குவேஜுக்கு மேலே இருக்கு. மலையாளி தான் கேரக்டர், ஆனால் கூட இது ஒரு எல்லாருக்கும் எவரிபடி என்னோட என்ன எல்லாருக்கும் என்ன விஷயம் எதுக்காக நம்ம படிக்கிறது எடுக்காத பெட்டர் லைஃப், எல்லாருக்கும் நல்ல லைஃப் வேணும். அதுக்காக தான் நம்ம ஏழை முதல்ல பெரியவர் கூட இனியும் பெட்டர் லைஃப் அதுதான் மைண்டில் வரும். அதுதான் நமக்கு லைஃபோட ஒரு லைஃப் நமக்கு கண்டினியூ பண்ணதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ലേബർ ക്ലാസ്സിൽ ഇരിക്കുന്ന ഒരാൾക്ക് கொஞ்சம் நல்லா ഒരു വീട് കെട്ടണം. ബിക്കോസ് മഴയത്ത് കേരളത്തിലെല്ലാം നിറയെ മഴ റെയിനി സീസൺസ്. அப்போவுமே நல்ல ஒரு வீடு கட்டணும். அதுக்குள்ள ஒரு குஞ்சு பசங்களை நல்லா
ஸ்கூலில் விடணும். அந்த மாதிரி എവരിബഡി ഹാസ് സം ഡ്രീംസ് അല്ലേ. அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீமில் இருக்கிறவர் எல்லா இடத்துலையும் இருக்கு. பெட்டர் நம்ம எல்லாம் இதுக்காக நம்ம பெட்டர் லைஃப் இல்லை, ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும், நமக்கு ஸ்கூட்ரு வேணும், கார் வேணும், அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே வெளியூருக்கு போகிறேன். அதர்வைஸ் நமக்கு நம்ம 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 பிறந்த இடத்துக்கு அப்புறம் வேறு எதுவும் இல்லை வேர்ல்டு. இங்கே எல்லாமே இருந்திருந்தா யாருமே போகாது. பெட்டர் லைஃப் தேடி தான் போயிட்டே இருக்கு. அங்கே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதான் தே ஆர் ரெடி டு ஸ்ட்ரகிள் தட். எதுக்கு? ஊரில் நாம் போய் ஏதாவது பண்ணி கிடச்சா தான் நம்ம பசங்க நல்லா இருக்கும், நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க முடியும். இது மாதிரியெல்லாம் அது எல்லா மனுஷரோட தோட்டு. அது ஹை கிளாஸ் லோ கிளாஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா கூட பேசிக்கலி அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் இந்த படத்தோட எனர்ஜி. கோட் லைஃபோட நாவல் வந்து ஒரு 4 ஸ்டேஜஸாக அவர் பிரித்து எழுதியிருப்பார் சார். நீங்களுமே படத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 ஸ்டேஜஸ்ன்ற மாதிரி தெரியுமா, இல்லை அது ஒரே இதாக? இப்போ நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. பிகாஸ் அவனை வில்லேஜில் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் அவனை அங்கே மாட்டிடும்போது ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்டிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் அவனோட ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு, அப்புறம் அந்த சர்வைவல், அப்புறம் அது ஜர்னி போயிட்டே இருக்கு. ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார், ஏன்னா அவருக்குமே அந்த டைமில் இதுதான் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இருந்துச்சு. மலையாள சினிமாவுக்கு ரீஎன்ட்ரின்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருந்தார். ஆடு ஜீவிதம் மூலியமாக நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் நிறையா இப்போ 2-3 மலையாள படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி இருந்துச்சு சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? സാറ് അത് എനിക്ക് അവരെ കൊട്ടി சொல்லதுக்கு എനിക്ക് நோ வேர்ட்ஸ். அந்த மாதிரி ഒരാൾ ഞാൻ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர்கிட்ட வந்தது. அப்புறம் அந்த படத்தோட சப்ஜெக்ட் பார்த்துட்டு அப்புறம் அவர் பயங்கரமாக பேஷனேட்டிவாக இந்த படத்து கூட இப்போ கூட போட்டே இருக்கு. எல்லாம் ஈச் அண்ட் எவரி இதுக்கு டீட்டெயில் கேட்டுட்டு போட்டே இருக்கு. பிகாஸ் இதான் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்கு இந்த படத்தில். എല്ലാ മനുഷ്യർക്കുടെ ഒരു 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 ഹോപ്പ് ഉണ്ട്, ലൈഫുടെ ഒരു ഹോപ്പ്. அதுக்காக தான் அவரோட ஒரு ஐடியாவில் தான் இப்போ ஒரு ஹோப் ஒரு ப்ரமோஷனல் சாங் நம்ம பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் லைஃப் எப்போவுமே நமக்கு திருப்பி ஏதோ ப்ராப்ளத்தில் இருந்தால் கூட திருப்பி நம்ம லைஃப்பில் வரணும். சார்னா ஆஸ் அ மியூசிஷியன் இஸ் ஹி டன் வெரி 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 அமேசிங் ஜாப் இன் மை ஃபீலிங். அதுகூட அவர் ஆக்சுவலி இவ்வளோ எனக்கு தெரியல, இவ்வளோ இந்த படத்துக்காக இப்போ அவர் எதுக்கு இந்த பாசம் நடிக்கிறது எனக்கு தெரியல. அது எனக்கு அற்புதமாக இருக்கு சார். அவ்வளோ சிம்பிளாக എനിക്ക് ഇപ്പം ഞാൻ മ്യൂസിക് ലോഞ്ച് നടത്തിച്ച് എவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு அதுக்காக வேலை பண்ணி வச்சுருக்கேன். എനിക്ക് ആക്ച്വലാக ഒരു ലാസ്റ്റ് ഒരു 25 ഇയേഴ്സിൽ இவ்வளோ ஒரு பெரிய மனுஷனை நான் பார்க்கல. அது அவ்வளோ லைஃப் நமக்கு இட்ஸ் அ லெசன், இட்ஸ் அ யூனிவர்சிட்டி. அவருக்கு நம்ம படிக்க வேண்டியது இவ்வளோ பொசிஷனில் இருக்கிற ஆள் எவ்வளோ சிம்பிளாக பிஹேவ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இஸ் இம்ப்ரூவிங் எப்போவுமே ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் இட்ஸ் வெரி வெரி லைக் எ மிரக்கிள். அவரோட சேர்ந்த ஒரு அசோசியேஷனில் ஒரு படம் பண்ணதுக்கு என்னோடய லைஃப்பில் என்னோட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங்னு இருக்கும். அது ஒவ்வொரு படம் மூலியமாக நமக்கு கிடைக்கும். ஆடு ஜீவிதம் மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு லேர்னிங் இல்லைனா ஒரு டேக் ஆன்னா என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் மெமரி இன் மை லைஃப். ஆடு ஜீவிதம் ஐ திங்க் ஒரு படத்துக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்தது, காய்ச்ச அது மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இதில் எனக்கு இப்போ கூட லாஸ்ட் இயர்ஸ் நடந்து போயிருக்கா, இட்ஸ் அ ட்ரீம் ஆயிருக்குமா ரியலாக இருக்குமா அது கூட தெரியாமல் ஒரு ஓராயில் தான் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் நாள் தாண்டியதுக்கு அப்புறம் தான் இந்த ரியலைஸ் பண்ணும். இப்போ கூட அந்த ட்ரான்ஸில் தான் போயிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். முக்கியமாக எனக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. 18 இயர்ஸாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு டைரக்டர் ஆகலான்னு நினைக்கிறப்போ 2 படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் போதும், அடுத்த படம் டிரெக்டர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு வராங்க. ஸோ 18 இயர்ஸ்ன்றது
இது வந்து அன்இமேஜினபிள் அப்படி தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ஆடு ஜீவிதம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. eagerly waiting. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா மக்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.